வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. இன்னைக்கு இந்த பதிவை பார்க்கறதுக்கு முழு காரணமே எல்லாம் வல்ல திருவருள் நாள் தான். அவர் இல்லைன்னா நம்மளுக்கு இன்னைக்கு உண்டான நொடிகளுக்கு கிடையாது. அதுக்காக திருவண்ணாமலையை பகலில் காணும்போது இப்படி தான் இருப்பார். திருவண்ணாமலையில் இருக்கிற 14 கிலோமீட்டரில் கிரிவலம் பண்ணும் பாதையில் பகலில் நடக்கும்போது நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் என்னென்ன இருக்குது, எதெல்லாம் இருக்குன்னு இந்த பதிவு மூலிமா தான் பார்க்க போகிறீங்க. இது கொஞ்சம் நீளமான பதிவாக தான் இருக்கும். இருந்த போதும் இந்த பதிவு மூலியமாக கிரிவலம் பண்ண அனுபவங்களை பகலில் காணும்போது உங்களுக்கு வித்தியாசமான அனுபவங்கள் ஏற்படும். அதே நேரத்தில் இதுவரைக்கும் கிரிவலம் பண்ணதே கிடையாது, எண்ணங்கள் உண்டு, எனக்கு அழைப்பு இன்னும் வரலன்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கான பதிவு. இதை ஒரு பெரிய அழைப்புதலாக எடுத்துக்கிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் பண்ணி அவரை பார்க்கறதுக்கு நேரடியாக வாங்க. நான் இன்றைக்கி கிரிவலம் தொடங்கும் போது மணி 3:30 மணிக்குள்ளே நான் செய்யணும். மதியம் 3:30 மணிக்கு செய்யணும்னு எனக்கு ஒரு எண்ணம், எனக்கு ஒரு அழைப்புதல். அவர்கிட்ட அனுமதி கேட்டேன். 3 மணிலேருந்து அனுமதி கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த உத்தரவு கிடச்சிச்சு. சரி, 3:30 மணிக்கு செய்கிறேன். இது ரொம்ப கடுமையான யாத்திரையாக தான் இருக்க போகுது. ஏனென்றால் அண்ணாமலையார் அருளால் 2 முறை கிரிவலத்தை விடிய காலையில் முடிச்சிருக்கேன். இந்த முறை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி விடிய காலையில் இல்லாமல் மதியம் நேரத்தில் முடிக்கிறதுக்கு அனுமதி கேட்டிருந்தேன். முதலில் திருவண்ணாமலைக்கு வந்த பிறகு பூதநாராயணன் ஆலயத்துக்கு அவர்கிட்ட வேண்டி அனுமதி கேட்ட பிறகுதான் நான் கிரிவலமே தொடங்குற பழக்கங்கள் உண்டு. ஏன்னா இதுதான் முதல் மைய புள்ளின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இவர்கிட்ட ஆசீர்வாதம் எடுத்துட்டு கையில் வேல் கொண்டு மடியில் லிங்கத்தை கொண்டு மனதில் அண்ணாமலையரை சுமந்து கொண்டு கிரிவலம் பண்ணுற ஒரு பாக்கியம் தலைமுறைக்கே போய் சேரும். ஒரு தடவையாவது நீங்கள் கிரிவலம் பண்ணியே ஆகணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ பகலில் பார்க்கும்போது பூதநாராயணன் எப்படி இருப்பாருன்னு பாருங்கள். ஏன்னா இரவில் இந்த ஆலயம் திறக்க மாட்டாங்க. பூதநாராயணன் ஆலயத்து பக்கத்திலே பார்த்தோமா ஒரு ரோடு போவோம். அந்த ரோடு வழியாக போனோம்னா அந்த பாதை தான் மெயின் கோபுரத்துக்கு போகிற பாதை. அதே நேரத்தில் கோபுரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெட்டை பிள்ளையார் ஆலயம் வரும். அந்த ஆலயத்து முன்பு நின்று பிள்ளையார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி தேங்காயை உடைச்சி சூடத்தை ஏற்றி வேண்டி அதுக்கப்புறம் தான் நடக்கவே ஆரம்பிப்பாங்க. இந்த பாதையில் இரவில் வரும்போது அதிகமான திருநங்கைகள் இருப்பாங்க. யாசகம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கொடுக்கலாம், அது தப்பே கிடையாது. ஆனால் விலகி போகிறவங்களும் உண்டு. இந்த ரெட்டை பிள்ளையார் முன்னுக்கு தான் தேங்காய் உடைக்க வேண்டியது இருக்கும். இரவில் திறந்திருக்கும் மாட்டாங்க. அதே நேரத்தில் பிள்ளையார் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ரொம்ப அம்சமாக இருப்பார். 2 பேரும் ஒரே நேரத்தில் பார்க்க முடியாத வாசி லெஃப்டில் ஒருத்தரையும் ரைட்லேயும் ஒருத்தர் பார்த்தா கிளியராக தெரிவாங்க. அது ஒட்டி இந்த பாதையை வந்தீங்கன்னா கோபுர பாதையாக இருக்கும். பொதுவாக மக்கள் வியாபாரம் நடத்துவாங்க. விடிய காலில் வந்தீங்கன்னா இங்கே நடக்கவே முடியாது. ஏன்னா பலரும் படுத்திருப்பாங்க. கோவில் வாசலை திறக்கிற வரைக்கும் கிரிவலம் பண்ணி முடித்தவங்களாம் இந்த லைனில் படுத்து அதுக்கப்புறம் கோவில் திறந்த பிறகு நேராக முதல் தரிசனம் பார்த்துட்டு பிறகு தான் மற்ற வேலைக்கே போவாங்க. கோபுரம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. பகலில் பார்க்குற காட்சி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் ஒரு கோபுரம் இல்லை, மொத்தம் 4 கோபுரம் இருக்கும். அதை பார்க்குற பாக்கியமே பெரிய பாக்கியம் சொல்லணும். இந்த கோபுர வாசல் அழகு பகலில் பார்த்தா தான் உண்டு. என்ன அழகாக சிற்ப கலைகள் செஞ்சுருக்காங்க, எவ்வளோ பெருசாக செஞ்சுருக்காங்க. அப்போ உள்ள காலகட்டத்தில் கட்டப்பட்ட இந்த கோபுரம் என்ன ஐடியாஸ் வச்சு கட்டியிருப்பாங்க. இதுதான் மெயின் திருவண்ணாமலையோட கோபுரமே நீங்கள் பார்க்கறது. அதுக்கப்புறம் என்னோட வேண்டுதலை இந்த கோபுர வாசலில் வச்சு இந்த ராஜகோபுரக்கிட்ட அனுமதி கேட்டுட்டு இந்த கிரிவலம் பண்ணி முடிக்கிற அளவுக்கு எனக்கு வளத்தை கொடுங்க. நீங்கள் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதேமாரி என்னோட மன உறுதியும் ஸ்ட்ராங்காகவே இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட நடப்பயணத்தை தொடங்கினேன். கோபுரத்தொட்டி ரைட் சைடில் போயிட்டு அதுக்கப்புறம் அதே பாதையில் முன்னுக்கு வந்தீங்கன்னா அங்கே தான் சூடம் ஏற்றுவாங்க. அந்த சூடம் ஏற்றுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்துக்கு அந்தாண்டு தான் இந்த கோபுரத்தை பார்க்க முடியும். அங்கேருந்து தான் பலரும் கிரிவலமே தொடங்குவாங்க. எல்லாம் வல்ல சிவபெருமான் மேலே பாரத்தை செலுத்திட்டு என்னோட நடப்பயணத்தை நான் தொடங்கினேன். நான் தொடங்கும் போது மணி 3:30 மதியம். உச்சி வெயில் தலை மேலே நின்றுச்சு. பயணத்தை எந்த ஒரு விஷயத்தையும் சிந்திக்காமல் நடக்க ஆரம்பித்தேன். எந்த ஒரு தடையும் வந்தாலும் நடந்து போய்கிட்டே இருக்கணும்னு நினச்சேன், முடிவெடுத்தேன். அதுக்கு உண்டான முதல் அடி பயணம் தான். கோபுரத்தை ஒட்டி 100 மீட்டரில் முதல் லிங்கத்தை நீங்கள் காணுவீங்க. இந்த லிங்கத்தோட ஆலயம் பெயர் இந்திரலிங்கம்.
உள்ளுக்கு வீடியோஸ் எடுக்க விட மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் போகும்போது சுவாமியை தரிசிச்சுட்டு ஒரு வாட்டி வலம் வந்துட்டு விபூதி எடுத்து பூசிட்டு நடந்து போக வேண்டியது தான். பாதைகள் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் இரவில் வந்தீங்கன்னா, அதாவது விடிய காலையில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சில லிங்கங்கள் வந்து திறந்திருக்காது. பகலில் எந்த நேரம் வந்தாலும் நீங்கள் திறந்திருக்கும். அதனால் நீங்கள் கிரிவலம் விடிய காலில் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் பகல்லே வந்து ஆட்டோ ஏறி எல்லா லிங்கத்தையும் நீங்கள் பார்த்துடலாம். ஆசீர்வாதமும் எடுத்துடலாம். அதே நேரத்தில் அங்கே லிங்கங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் கிரிவலம் பாதையை பகலில் பண்ணிங்கன்னா நீங்கள் வரும்போது இந்த கோயிலெலாம் வலம் வந்துட்டு வரலாம். இந்த ரோடு போக 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 அந்த சூடு இருக்குல்ல, பாதத்தில் மட்டும் ஏறல, உச்சித்தலையில் கூட ஏறுது. ஏன்னா அந்த அளவுக்கு வெயிலாக தான் இருந்துச்சு. அதே நேரத்தில் ரோடுகள் வந்து பல இடத்துல வந்து புதுசாக சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க. அதனால் அந்த ரோட்டோட சூடு வந்து மேலுக்கே இருக்கிற மாரி ஒரு அனல் ஃபீல் பண்ணுச்சு. நான் நடந்து போய்கிட்டே இருந்தேன். இந்த நேரம் பார்த்தீங்கன்னா 3:45, ஏறத்தாழ ஒரு 15 நிமிஷத்தில் நடந்துட்டேன். கிரிவலம் நடக்கும் போதே இந்த பாதைகள் எல்லாமே டேக் டைவர்ஷனில் தான் வச்சுருப்பாங்க. அதாவது பக்தர்கள் கண்டிப்பாக கிரிவலம் பண்ணுவாங்க. 24 மணி நேரமும் திருவண்ணாமலையை கிரிவலம் பண்ணுறவாசி அதுக்குண்டான ரோடுகளை வந்து அமைச்சு தான் வச்சுருக்காங்க. வர போகிறவங்களுக்குலாம் தெரியும், ஆட்டோவில் போகிறவங்களுக்கு, லோரியில் போகிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த பாதை வந்து மக்கள் நடந்து போகிற பாதை. அதனால் மெதுவாக தான் போவாங்க. அதுக்காக நம்மளும் ஒதுங்கி நின்று தான் நம்ம போகணும். ஸோ நடக்கிற பாதையில் போனால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இதை ஒட்டி கிரிவலம் பாதையிலே ஏறத்தாழ 93 ஆலயங்கள் இருக்குது. 93 ஆலயத்துலேயும் நீங்கள் போகணும்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. நீங்கள் கிரிவலம் பண்ணுற நோக்கமே திருவண்ணாமலையை வந்து வலம் வர்றது தான். அதில் இருக்கிற 12 ஜோதிலிங்கத்தில் 8 ஜோதிலிங்கம் வந்து இந்த நடப்பாதையிலே இருக்கும். அதில் நீங்கள் பார்த்துடலாம். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இன்னொரு 4 ஜோதிலிங்கத்தை நீங்கள் பார்க்கலாம். அதை ஒட்டி மெத்த ஆலயத்துக்கெல்லாம் நான் போக முடியுமா, ஆசிரமெல்லாம் போய் பார்க்க முடியுமா கேட்டோமா, தாராளமாக செய்யுங்க. ஆனால் என்னென்னா ஒரு கிரிவலம் பாதை 3 மணி நேரத்துக்குள்ளே முடிச்சிடலாம். நீங்கள் நின்று நடந்து மெத்த ஆலயத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா குறைஞ்சது இன்னொரு 3 மணி நேரம் நம்ம ஆட் ஆன் பண்ணிக்கணும். ஸோ அதனால் நீங்கள் தான் உங்களோட பயணத்தை வந்து டிசைன் பண்ணிக்கணும், எலிவேட் பண்ணிக்கணும். அதே நேரத்தில் நீங்கள் தான் மேனேஜ் பண்ணிக்கணும். கிரிவலம் என்பது தனிப்பட்ட மனிதனோட வலம் வர்ற பாதைகள். அதாவது அவங்களா எடுத்த முடிவை அவங்களா நடக்கணும். நீங்கள் நடக்கிறீங்க, அதனால நான் உங்கள் கூட நடக்கிறேன், இல்லை நீங்களா நடந்தீங்கன்னா நானும் நடக்கிறேன், இல்லை எனக்காக நீங்களாம் நடந்து வாங்க அப்படின்னு சொல்கிற பயணம் கிடையாது. எப்படி ஒரு மனிதனோட இறப்பு தனிமையாக தான் இருக்குமோ அதேமாரி யாத்ரா என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா அது எப்பொழுதும் தனிமையில் தான் இருக்கணும். உங்களுக்கும் இறைவனுக்கும் உண்டான கணக்கு வழக்கு, உங்களுக்கும் சிவனுக்கும் உண்டான பேச்சுவார்த்தைகள். நீங்கள் நடக்கும் போது அவருக்கு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் போதனைகளும் புத்திமதிகளும் யாசகனையும் அது எல்லாத்தையும் வந்து கொடுப்பார். எல்லாத்தையும் சொல்லி தருவார், எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பார். உங்களுக்கு தெரியாத விஷயம் அனைத்தும் உங்களுக்கு தெரியப்படுத்துவார். ஏன் இது நடக்குது, எதுக்காக இது நடக்குது. இதே பாதையில் கிரிவலம் பண்ணிட்டு வரும்போது 2வது லிங்கமாக அக்னி லிங்கத்துக்கு வருவீங்க. ஆனால் இந்த அக்னி லிங்கம் ரோட்டுக்கு அந்தாண்டு இருக்கிறவாசி நீங்கள் பார்த்து க்ராஸ் பண்ணணும். அதே நேரத்தில் சைன் போர்டு கரெக்டாக பார்த்துக்குங்க, அப்போ தான் இந்த ரோடை க்ராஸ் பண்ண முடியும். கிரிவலம்லே வேர்ஸ்டான ரோடுன்னு சொன்னோமா அது இந்த ரோடு மட்டும்தான். நீங்கள் எப்படி நடந்தாலும் உங்கள் கால் வந்து கண்டிப்பாக குத்தும். அந்த அளவுக்கு இந்த கல்லும் முள்ளும் கரடும் முரடாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்து பயணித்து அக்னி லிங்கத்தை வலம் வந்து ஆசீர்வாதம் பெற்ற பிறகு திருப்பியும் வந்த பாதையிலே வந்து அந்த மெயின் ரோட்டில் நீங்கள் திருப்பி நடந்து போகணும். பொதுவாக பகலில் நம்மளுக்கு வெளிச்சம் இருக்கிறதுனால இந்த பாதைகளை தெரிஞ்சு நம்ம போயிடலாம். இரவில் ஒரு நேரத்தில் சில பேர் போகிற பாதையை பார்த்துட்டு ஷார்ட்கட் நினச்சிட்டு அந்த பாதையில் போகும்போது கண்டிப்பாக திசை மாறி போயிடுவீங்க. உங்களுக்கு திருப்பியும் உங்களோட பாதைக்கு வரத்துக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். அதனால் பொதுமக்கள் நிறையா பேர் போகிற பாதையை பார்த்துட்டு அந்த பாதைகளை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும். பெரிய கூட்டமாக யாராச்சும் போயிருந்தாங்கன்னா அவங்க பின்னாடியே போங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்கேயாச்சும் ஸ்டாப் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்களா நீங்கள் அவங்களுக்கு கடந்து போகலாம். அவங்க கூடயே ரெஸ்ட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த பாதையிலே அதாவது அக்னி லிங்கத்தை தாண்டின கையோட ஏறத்தாழ ஒரு 2 ஆசிரமம், முக்கியமான ஆசிரமத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஆசிரமத்துக்கு நான் போக முடியுமா கேட்டோமா, அது தாராளமாக உங்களோட அமைப்பு. நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போகலாம்.
உங்களுக்கு அந்த காலிங் இருந்துச்சுன்னா நீங்கள் போகலாம். அல்லது நீங்கள் கிரிவலம்லாம் முடிச்சுட்டு ஆட்டோ ஏறி தனிப்பட்ட முறையில் போகலாம். முதல் ஆசிரமம் பார்த்திங்கன்னா ராம் சூரட் என்கிற ஆசிரமம். அடுத்த ஆசிரமம் பார்த்திங்கன்னா நம்ம குரு ரமண மகாரிஷி ஆசிரமம். இது ரெண்டுமே முக்கியமான ஆசிரமம். இந்த 2 ஆசிரமத்துக்கும் நான் ஒரு தடவை போயிருக்கேன். இந்த ஆசிரமத்துக்கு போகும்போது அதோட வைப்ரேஷனே வேற மாதிரியான ஆசிரமம். பார்த்திங்கன்னா யோகி ராம் சூரட் குமார் அவரோட ஆசிரமம் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும், ரொம்ப அமைதியான சூழலில் இருக்கும். யாரெல்லாம் தியானத்தை ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதாவது குரு வழிபாட்டில் போகணும்னு நினைக்கிறீங்க, நீங்களாம் இந்த பயணத்தில் மேற்கொள்ளலாம். ஆனால் கிரிவலம் வரும்போது கிரிவலம் தான் மெயின் கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும், தவிர மெத்த டைவர்ஷனில் நீங்கள் இருக்கக்கூடாது. பட் இருந்த போதும் என்னால் என் மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். அது தவறும் கிடையாது. இந்த கிரிவன பயணத்தில் பகல்லையும் சரி, இரவுலையும் சரி, விடிய காலையிலும் சரி, நீங்கள் அதிகமான சித்தர் போல இருக்கிற யாசகம் வாங்குகிற மக்களை பார்க்கலாம், அல்லது போதனை பண்ணுற மக்களை பார்க்கலாம். அதை விட மிருகங்கள் வகைகளை சொன்னோமா, மாடுகள், நாய், பூனை, இது வகைகள் அதிகமாக பார்க்கலாம். அரை மணி நேரம் பயணத்தில் பல விதமான மனிதர்களை இந்த இடத்த கடந்து போயிருக்கேன். 4:15க்கு வெயில் இன்னமும் அதிகமாக தான் இருந்துச்சு. இருந்த போதும் தமிழ்நாட்டு பயணத்தில் நம்ம 6 to 6:30 மணிக்குள்ளலாம் சூரிய அஸ்தமம் ஆயிரும். அதனால நம்மளோட வெயில் இன்னும் கொஞ்ச நாள் அடங்கிரும்னு என்னோட மனம் உறுதியில் நான் கடந்து போயிட்டே இருந்தேன். கண்டிப்பாக நீங்கள் ராம்குமார் சூரட் ஆசிரமத்தை தாண்டின பிறகு இந்த ஒரு கோயிலை பார்ப்பீங்க. இந்த இடத்துல வந்து முருகர் 6 முகத்தோடு வேல் கொண்டு மயில் மேல் அமர்ந்திருந்து காட்சி கொடுக்குற ஒரு கோயில் இருக்குது. கண்டிப்பாக கிரிவலம் வரும்போது இந்த ஆலயத்துக்கு நின்று முருகரை பார்த்துட்டு போவேன். ஆனால் நான் வந்த நேரம் நடையை இன்னும் திறக்கலை. பொதுவாக விடிய காலையெல்லாம் நடையை திறந்துருப்பாங்க, ஆனால் பகலில் உச்சி காலையில் மட்டும் நடையை திறக்கலை. அதனால் என்னோடய பயணத்தை இன்னும் மேற்கொண்டு நான் தொடர்ந்து போயிட்டே தான் இருந்தேன். போகிற பாதையில் இந்தமாரி சுடுகாடுகள் பார்ப்பீங்க, ஜூவை பார்ப்பீங்க. அதனால் எந்த ஒரு பயமும் கிடையாது. இரவில் பார்த்திங்கன்னா இந்தமாரி விஷயங்கள் நம்ம பார்க்குறது வந்து தவிர்த்துருவோம். ஏன்னா நம்ம ரோடு மேலே தான் கான்சன்ட்ரேஷன் இருப்போம், அல்லது நம்ம பேசிக்கிட்டே நடந்து போவோம். அதனால் இந்தமாரி விஷயங்கள் பார்க்க மறந்துடுவோம். பகலில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இந்த இடுகாட்டு தாண்டின கையோட நீங்கள் பார்க்க போகிற அடுத்த லிங்கம் யமலிங்கம். இடுகாட்டு பக்கத்திலே அமைச்சிருப்பாங்க. இந்த யமலிங்கத்துக்கு கோயிலில் நீங்கள் புகுந்து ஆசீர்வாதம் பெற்ற பிறகு நீங்கள் உங்களோட பயணத்தை மீண்டும் மேற்கொள்ளலாம். எல்லா லிங்க ஆலயத்துக்கு போகணுமா கேட்டோமா, திறந்திருந்தால் கண்டிப்பாக போங்க. ஏன்னா கிரிவலம் பாதையிலே முக்கியமான 8 லிங்கம் இருக்குது. அந்த 8 லிங்கத்தையும் எங்கெங்கே இருக்குது, எவ்வளோ கிலோமீட்டரில் போகிறீங்கன்னு சொல்கிற எல்லா டீட்டெயில்ஸும் அந்த பயணத்திலே வச்சுருப்பாங்க. அதனால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் தனியாக நடந்தால் கூட இந்த இடத்த வந்து எங்கேயுமே மிஸ் அவுட் பண்ணாமல் போயிடலாம். இன்கேஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அங்கே தயங்காமல் யாருக்கிட்ட வேணாலும் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு குறி சொல்லுவாங்க. எந்த இடத்துல எப்போ எப்படி போகணும் அந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. நம்பிக்கையான ஆள்கிட்ட கேளுங்க, அல்லது கடைக்காரன்ட்ட கேளுங்க. இப்போ நம்ம இந்த சைடில் பார்க்குறோமே, இதெல்லாம் வந்து ஜூ ஃபார்மேஷனில் அமைக்கப்பட்டது. இங்கே புள்ளி மான்கள் அதிகமாக இருக்கிறவாசி இரவில் நிறைய மான்கள் வந்து கீழே இறங்கி வரும். அப்போது நீங்கள் ஃபோட்டோஸ் கூட எடுக்கலாம். ஆனால் என்னென்னா, மான்களுக்கோ அங்கே இருக்கிற மிருகங்களுக்கோ சாப்பாடு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ஒரு அறிக்கையே விட்டுருக்காங்க. ஏன்னா அந்த சாப்பாடு சாப்பிட்டு சில மான்கள் வந்து இறந்துருக்கு, பிளாஸ்டிக்கை சாப்பிட்ருது. அது மட்டும் இல்லாமல் தகாத பொருட்கள்லாம் சாப்பிட்ட கேட அந்த மானுக்கு வந்து ஏதோ ஒரு சீக்கு வந்துடுது. அந்த சீக்கு வந்து பரவிக்கிட்டே வருதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் கிரிவலம் பாதையிலேருந்து நம்ம பார்க்குற விஷுவல்ஸ். இங்கே பல ரவுண்ட் அபவுட் இருக்கும். அந்த ரவுண்ட் அபவுட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வளைஞ்சி உங்களோட பயணத்தை மேற்கொண்டீங்கன்னா அதுவும் கண்டிப்பாக இந்த ஜிப்ரா கிராசிங் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா எல்லா இடத்துலையும் போலீஸ்காரங்க இருப்பாங்க. அவங்க எப்போதும் அசிஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம இஷ்டத்துக்கு அவங்க போகிறாங்க, அதனால் நம்மளும் ஃபாலோ பண்ணிட்டு போகிறோம் கிடையாது. நம்மளும் ரூல்ஸ் பிரகாரம் படி தான் போகணும். அதனால் பயன்பாட்டை வந்து கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. இந்த கிரிவலம் பாதையில் ஆங்காங்கே வந்து வாஷ்ரூம் இருக்கும். ஸோ அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லா வாஷ்ரூம்லேயும் வந்து நீங்கள் உபயோகப்படுத்தலாம். ஆனால் பேமெண்ட் இருக்கா இல்லையான்னு எனக்கு ஷூராக தெரியல. ஏன்னா இது வரைக்கும் கிரிவல பாதையில் நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணதே கிடையாது. ஒரே நோக்கம், ஒரே சிந்தனை, முடிக்கிறது தான் என்னோட எண்ணம். ஸோ அதனால் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிடுவேன். உங்களால் வாஷ்ரூம் வந்து கட்டுப்படுத்த முடியலைன்னா கண்டிப்பாக அருகில் இருக்கிறவங்ககிட்ட கேளுங்க எங்கே இருக்குன்னு. இஷ்டத்துக்கு போய்ட்டு நீங்கள் யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கம்பவுண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து யாத்திரை பண்ணுற இடம். அந்த பாதையில் நீங்கள் அசிங்கப்படுத்தக்கூடாது, தூய்மையாக தான் இருக்கும். இந்தமாரி கிரிவல பாதையில் யோகாசனத்தை பற்றி அழகாக ஆங்காங்கே வந்து படமாக வரைஞ்சி
அதுக்குண்டான தத்துவங்களும் அதுக்குண்டான விஷயங்களும் வந்து சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக பெட்ரரைஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்த போதும் அங்கே உள்ள சில நபர்கள்னால அவங்கனால இங்கே டேமேஜஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்மளால் படிக்க முடியாத போயிடுது. இது பகலில் போனால் மட்டும்தான் தெளிவாக படிக்க முடியும். இருந்தாலும் கிரிவல பாதையில் நின்று போகிறதுன்னு அவசியம் கிடையாது. முடியாதவங்க நின்று அமர்ந்து ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு கூட போகலாம். இப்போது நம்ம பார்க்க போகிற காட்சி முக்கியமான காட்சி. மலை மேல் சுயம்பாக உதித்த நந்தி. இந்த காட்சியை பார்க்குறதுக்கு கிரிவலம் பாதையில் ஒரு பாயிண்ட் வச்சுருப்பாங்க. பகலில் மட்டும்தான் பார்க்க முடியும். இதுவே பகலில் ஆட்டோவில் நீங்கள் கிரிவலம் பண்ணிங்கன்னா இந்த இடத்த கண்டிப்பாக கேளுங்க, அவங்க அழைச்சிட்டு போவாங்க. இந்த காட்சியை பார்க்குற அபாரமே அபாரம். மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்துச்சு. அந்த நந்திராஜன் நம்மளை பார்க்குற மாதிரி, நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அதே நேரத்தில் நடப்பாதைகளை பார்த்தீங்கன்னா இந்தமாரி இடங்களை செஞ்சு வச்சுருப்பாங்க. இதில் கூட நம்ம நடந்து போகலாம். ரோட்டில் நடக்காமல் இதில் கூட நடந்து போகலாம். பொதுவாக இந்தமாரி இடத்துல நீங்கள் நடந்து போகும்போது ரொம்ப ரொம்ப சேஃபாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல சைன் போர்ட் போட்டிருப்பாங்க. கோவிலுக்கு சைன் போர்ட் போட்டிருப்பாங்க, போலீஸ்க்கு, எமர்ஜென்சிக்கு, நடப்பாதைக்கு, பிறகு கிரிவலம் பண்ணுற பாதைகள் அதிகமான சைன் போர்ட் போட்டிருப்பாங்க. நம்ம அந்த சைன் போர்ட் பார்த்துட்டு வந்தாலே இந்த கிரிவலத்தை முழுமையாக முடிச்சிடலாம் வித்தின் 3 hours. அங்கங்கே தெப்பக்குளம் இருக்கும். பல தெப்பக்குளங்கள் வந்து பராமரிக்காமல் தான் இருக்கும். அது ரொம்ப வேஸ்ட் ஆஃப் எனர்ஜிஸாக தான் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏன்னா அந்த காலத்தில் உருவாக்கப்பட்டதை வந்து இப்போ குப்பை மேடாக தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து சில பேர்னால நடந்த ஒரு விஷயம். பட் புதிய கவர்மெண்ட் வந்து டேக் சார்ஜ் பண்ணும்போது இந்த ஒரு விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக மாற்றி அமைப்பாங்கன்னு நம்ம நம்புவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் இருக்குல்ல, அந்த மரங்கள்லாம் சும்மா வெட்டி மொட்டை அடிக்காமல் அழகாக வச்சு ப்ரிசர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மரத்தோட கண்ணை கொண்டு போயிட்டு வேறு இடத்துல நட்டு அது வளர்த்தும் வராங்க. இந்த மரங்கள்லாம் கரெக்டாக களைச்சி அதுக்கேற்ற மாரி நிழல் கொடுக்குறாங்க. அடுத்து நம்ம போக போகிற லிங்கம் நிருத்தி லிங்கம். வரலாறை பொறுத்த வரைக்கும் இந்த கிரிவல பாதையில் மட்டும் இல்லாமல் இந்த கிரிவலம் மலையில் சுற்றி இருக்கிற பல ஆலயங்கள் சித்தர்களாலும் யோகிகளாலும் குருவாலும் ஞானிகளாலும் உருவாக்கப்பட்டது. அவங்களோட சீடன் தலைமுறைக்கு தலைமுறையாக கொண்டு வந்து இந்த ஆலயத்தை பராமரிச்சுட்டு இருக்காங்க. அதனால இந்த ஆலயத்துக்கு வந்து ஆதீனமே இருக்கு. ஆதீனம் என்றாலே ஒரு பிரசாத்வான். அந்த பிரசாத்வான் என்ன செய்யணும்னா இருக்கிற ஆலயத்தெல்லாம் கம்பைன் பண்ணி இது எங்களோட பின்னாவும் நாங்கள் தான் பார்த்துக்கிறோம், நாங்கள் தான் பராமரிக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த பிரசாத்வான் நம்ம காசு கொடுக்கும்போது எந்தெந்த ஆலயத்துக்கு என்னென்ன ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது, என்னென்ன சாமி பொருட்கள் வாங்கி தர வேண்டியது இருக்குது, எந்தெந்த ஆச்சாரியாருக்கு வந்து சம்பளம் கொடுக்க வேண்டியது இருக்குது, என்னென்ன ரெனோவேஷன் இருக்குது, இது எல்லாத்தையும் வந்து பராமரிப்பாங்க. இந்த கிரிவலம் நடத்தும் போது நீங்கள் பகல்லையும் சரி இரவுலையும் சரி அதிகமான தண்ணி குடிச்சிக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா இங்கே இருக்கிற உடலில் இருக்கிற வேர்வைகள் வந்து அதிகமாக வெளியாகும். ஆனால் ரொம்ப அருமையான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மலை சுற்றி இருக்கிற மூலிகைகள்லாம் வந்து நம்மளோட நோயை வந்து தீர்க்கக்கூடிய மூலிகள் மரங்கள் தான் அதிகமாக இருக்குமா. உடம்புக்குள்ளே இருக்கிற நோய், இந்த சுவாசப்பைக்குள்ளே இருக்கிற நோய், மதியில் இருக்கிற நோய், இதெல்லாம் வந்து தீர்க்கக்கூடிய இடம் தான் இந்த கிரிவலம் பாதை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை சுற்றி அதிகமான கொஞ்சம் பேர் வந்து மனநல சரியில்லாத மாதிரி இருப்பாங்க. இதில் என்ன ஒரு ஐதீகம் பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் இந்த மனம் பிரச்சனை இருக்கோ இந்த கிரிவலத்தில் விட்டு அவங்கள கொஞ்ச நாள் உலாவ வச்சோம்னா அவங்களுக்கே அந்த மனநல சரியாகி திருப்பியும் வீடு வந்துடுவாங்களாம். இதெல்லாம் உண்மை கதைகளை கேட்டோமா, இங்கே இருக்கிற மக்களை அவ்வப்பொழுது நான் வந்து விசாரிக்கும் போது அவங்க சொன்ன கதைகள் தான் இது. இன்னும் சொல்ல போனால் சில பேர் வந்து வாலண்டியராக வந்து இந்த கிரிவலத்தில் வந்து தங்கியிருப்பாங்க. சிவனோட பாதத்திலே நான் இருக்கணும், இங்கேவே என் வாழ்க்கையை கடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டி இருந்து அவங்க மனைவி மக்கள்லாம் கூப்பிட்டு வச்சு சொல்லி நான் இங்கேவே போயிடுறேன், திருவண்ணாமலை தான் என் கதி, நீங்கள் பார்க்குறதா இருந்தால் வாங்க, கிரிவலம் பண்ணும்போது நான் அங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு சில பேர் வந்தவங்களும் உண்டு. அது மட்டும் இல்லாமல் பல பேர் அப்பா அம்மா வந்து தொல்லையாக இருக்காங்க, இவங்களால பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கிரிவலம் பாதியில் விட்டுட்டு போனவங்களும் உண்டு. வாங்க கிரிவலம் நடத்தலாம்னு சொல்லிட்டு அப்படியே பாதியில் அம்போன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க பசிக்கு என்ன செய்வாங்க, யாசகம் கேட்பாங்க, அதனால முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கலாம். ஆனால் எல்லாரும் அப்படி இருப்பாங்களா கேட்டால் அப்படி கிடையாது. ஏன்னா இந்த கிரிவல பாதையில் அவ்வப்பொழுது பல ஆசிரமத்தில், பல கோவிலில், பல இடத்துல பல நபர்கள் சாப்பாடு கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த சாப்பாடுக்கு ஏற்ற மாதிரி இவங்க தேடி போனால் தான் அவங்களுக்கு பசி ஆறும். சில பேர் வந்து உட்காந்த இடத்துல வந்து சாப்பாடு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு கொடுக்கணும்னு மனம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம், தவறே கிடையாது. அதனால் கொடுக்காம போனால் எனக்கு வந்து சாபம் வந்து நேரிடுமா கிடைக்குமா, அப்படி எதுவுமே கிடையாது. எல்லாமே மனசு தான் காரணம். அடுத்து நம்ம வந்து அடையிற ஆலயம் பார்த்திங்கன்னா சூரியலிங்கம்.
இந்த சூரிய லிங்கத்துக்கு வந்து நீங்கள் இறங்கி போய் தான் அந்த ஆலயத்தை போய் பார்க்க முடியும். ஆனால் ஆலயம் உள்ளுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப சின்னதாக இருந்தாலும் காம்பேக்டாக இருந்தாலும் அந்த ஆலயத்தோட கட்டமைப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஆலயத்தை தரிசனம் எடுத்த பிறகு உங்களோட பயணத்தை திருப்பியும் நீங்கள் மேற்கொள்ளலாம். சூரியலிங்கத்தோட தரிசனம் எடுத்துட்டு என்னோட பயணத்தை மேற்கொண்டேன். நான் நடக்க ஆரம்பிச்சது 3:30 போல். அப்போது சூரியனோட தாக்குதல் வந்து ரொம்ப குறைவாக இருந்துச்சு. ரோடு அவ்வளோ சூடு இல்லை, பட் சூடு பிடிச்சி வச்சிருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற காட்சி பார்த்தீங்கன்னா தெப்பக்குளம் வறண்டு போய் இருந்தால் அது எப்படி இருக்கும்னு. நம்ம மலேசியாவில் ரொம்ப குறைவான ஆலயத்து தான் தெப்பக்குளம் இருக்குது. கிரிவலம் என்றாலே ஒரு மலையை சுற்றி வர்ற பேர் தான் கிரிவலமே சொல்லுவாங்க. அப்போது திருவண்ணாமலையோட மலையை சுற்றி வந்தாலே 14 கிலோமீட்டர். இது வந்து ரோடு அமைப்பில் வர்றது தான் 14 கிலோமீட்டர். உள் கிரிவலம் ஒன்று இருக்குது, அதாவது மலைக்குள்ளே சுற்றி வர்றது. அது வந்து ஈஸியாக நம்மளுக்கு ஆக்சஸ் கிடச்சிடாது. பிகாஸ் இதெல்லாம் வந்து ஹையர் அத்தாரிட்டிஸ் அல்லது நம்ம தனிப்பட்ட முறையில் அவங்கள அணுகினா மட்டும்தான் அந்த பாதைகள் கிடைக்கும். ஆனால் அந்த பாதையோ கரடு முரடாக இருக்கும், ரொம்ப ஈஸியும் இல்லை. இந்த ஜோதி ஏற்றுற இடங்களும் வந்து பற்றி கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் போகிறதுக்கும் வாய்ப்பு கிடைச்சதே கிடையாது. அது எல்லாமே காலிங்ஸ். அவர் நினச்சா கூப்பிடுவார், கூப்பிட்ட நேரத்துக்கு யாராச்சும் ஒருத்தங்க நம்ம கை பிடிச்சி கூட்டிகிட்டு போவாங்க. பட் இங்கே இருக்கிற கிரிவலம் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயம். அடுத்து நம்ம போக போகிற லிங்கம் வருணலிங்கம். எல்லா லிங்கமும் ஒரே மாதிரி இருக்கா கேட்டோமா, வெவ்வேறு மாதிரி தான் இருக்குது. எல்லா லிங்கமும் வச்சது யாருன்னு தான் முதலே சொல்லியிருப்பேன். ஒரு சித்தரோ ஒரு முனிவரோ வச்சு வழிபட்டதுனால இந்த லிங்கங்களை பார்த்துட்டு வர்றது தான் இந்த கிரிவலமே அமைச்சிருந்தாங்க. இங்கே வரும்போது குறைஞ்சது ஒரு 2 hours கிட்ட நம்ம நடந்திருப்போம். அப்போ நம்மளுக்கு டயர்டாக இருக்கும். நில்லாமல் நடந்து வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நேரத்தில் உட்காந்து பிரேக் எடுத்து ஒரு 1 minute 3 minute இல்லை 20 minutes ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட போகலாம். வயதானவங்க வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதிகமான ரெஸ்ட்டும் தேவை. நின்று போகிறதுனால எந்த ஒரு தவறும் கிடையாது. அதே நேரத்தில் தொடர்ச்சியாக போகிறதுனால எந்த ஒரு தவறும் கிடையாது. அது அவங்கள பொறுத்து இருக்கு. அடுத்து எந்த ஆலயத்துக்கு வர போகிறோம், அண்ணாமலையார் கோயில் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எவ்வளோ தூரத்தில் நம்ம நடந்துட்டோம், அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து போகிற பாதையிலே போட்டிருப்பாங்க. அப்போது அதை பிடிச்சிக்கிட்டே கூட நம்ம போயிடலாம். இதில் பலருக்கும் என்ன சங்கடமான ஒரு விஷயம் இருக்குன்னா, நாங்கள் சப்பாத்தி போட்டுட்டு நடக்கலாமா, இல்லாட்டி வெறுங்காலில் நடக்கலாமா, அல்லது ஸ்டாக்கின் போட்டு நடக்கலாமா, இப்படின்னு பல கேள்விகள் இருக்கும். எல்லாமே உங்கள் மனசு பிரகாரம் படி நடங்க. உங்களால் வெறுங்காலில் நடக்க முடிஞ்சுன்னா நடங்க, அல்லது என்னால் சப்பாத்தி போட்டு தான் நடக்க முடியும்னு சொன்னீங்கன்னா நடங்க. இல்லை நான் ஸ்டாக்கின் போட்டு கூட என்ன நடக்க முடியும் சொன்னோமா நடக்கலாம். நான் ஆட்டோலே கிரிவலம் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் ஆட்டோலே கிரிவலம் பண்ணலாம். இப்போது நீங்கள் பார்க்குற இந்த காட்சி இருக்குல்ல, இங்கே தான் ஆதி லிங்கத்தோட கோவிலே இருக்குது. அந்த பாதையிலே நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஒரு கோவிலை பார்ப்பீங்க. அதுதான் ஆதி திருவண்ணாமலை சொல்கிற ஒரு ஆலயம் இருக்குது. மிக பழமையான ஆலயம். ஆனால் அந்த ரூட்டில் போனோமா திருப்பி இதே ரூட்டில் வரணும். அதனால் என்னோட எண்ணம் இந்த கிரிவலத்தை முடிக்கிறது வந்து நின்றுரும், தடைப்பட்டுரும். ஸோ அதனால் நான் அந்த கோயிலுக்கு போகாமல் நேராக அப்படி போகிறேன். இல்லாட்டி அந்த கோயிலோட காட்சி உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போது நம்ம எந்த கோவிலில் இருக்கோம், எந்த இடத்துல இருக்கோம் அப்படி சொல்லிட்டு இந்த லொக்கேஷனும் இருக்குது பார்த்தீங்களா. அதெல்லாம் கடந்து போய்கிட்டே இருக்கிறதுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து எல்லா சைன் போர்ட்லேயும் வச்சுருப்பாங்க. அடுத்து நம்ம வந்து அடையிறது வாயு லிங்கத்தோட கோவில். இந்த கோவிலும் படி இறங்கி போய் தான் போய் வணங்க முடியும். நான் முதல்ல சொன்னது மாதிரி தான் எல்லா கோவில்லையும் பகலில் வந்து திறந்துருப்பாங்க. அது நைட் 9 மணியோ இல்லை சில கோயில் 12 மணி வரைக்கும் திறந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நடையை சாத்திடுவாங்க. ஸோ கோவில் திறந்துருந்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம போய்ட்டு விசிட் பண்ணிடலாம். அதுவும் ஆட்டோ ஏறி வந்து இந்த லிங்கங்கள் மட்டும் பார்க்கணும் சொன்னோமா அந்த ஆட்டோக்காரங்களுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு ஒரு நபருக்கு அல்லது ஒரு ஆட்டோவுக்கு வந்து ஒரு 350 ரூபீஸ் இல்லாட்டி 500 ரூபீஸ் வாங்குவாங்க. அது டிபெண்ட் டு த கிளைண்ட். ஸோ அதனால் நீங்கள் முதல்ல வந்து எல்லா லிங்க ஆலயங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிரிவலம் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். கிரிவல பாதையில் எதெல்லாம் தவிர்க்கலாம்? ஃபர்ஸ்ட், பெண்களாக இருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தனிமையில் நடக்கிறது வந்து தவிர்க்கலாம். எஸ், ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். தனிமையாக நடக்கும்போது நம்ம அறியறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எது உண்மைன்னு நம்மளுக்கு தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எது நன்மைன்னு நம்மளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். பட் என்ன இருந்தாலும் ஒரு பார்வைக்கு எட்டுற தொலைவில் யாராச்சும் உங்களை மானிட்டர் பண்ணிக்கிட்டே நீங்கள் நடந்துக்கிட்டு இருந்தால் ரொம்ப நல்லது. உதாரணத்துக்கு உங்கள் வீட்டு ஃபேமிலி ஒரு ஆள் வராங்க, உங்கள் பின்னாடி ஒரு 10 மீட்டருக்கு அந்தாண்ட, முன்னுக்கு இன்னொரு 10 மீட்டருக்கு அந்தாண்ட ஒரு ஆள் இருந்தாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக நடக்கிறீங்க. பட் இருந்தாலும் ஒரே அலைன்ஸில் நடக்கும் போது அது உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். தனிமையில் நடக்கிறத வந்து தவிர்க்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் அசைவத்தை நடக்கிறது வந்து தவிர்க்கலாம். பகலில் வந்தீங்கன்னா இந்த ஐ லவ் திருவண்ணாமலை அப்படின்ற சைன் போர்ட்டை வந்து நீங்கள் பார்க்கலாம்.
இரவில் வர்றதுனால இந்த சைன் போர்டு வந்து கொஞ்சம் உள்ளுக்கு இருக்கும், மறைவாக இருக்கும், அதனால் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பகலில் நீங்கள் ஆட்டோவில் வந்தீங்களோ இல்லை நடந்து வந்தீங்களோ இந்த இடத்துல நின்று ஒரு தடவை ஃபோட்டோ பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அடுத்து நம்ம வந்து அடையிற லிங்கம் பார்த்திங்கன்னா சந்திரலிங்கம். இந்த சந்திரலிங்கமும் ரோட்டு பகுதியிலே தான் இருக்குது. ஈஸியாக போய்ட்டு வலம் வந்து வணங்கிட்டு வந்துடலாம். முதல்ல சொன்னது மாதிரி பெண்கள் தனிமையில் நடக்கிறத தவிர்க்கலாம். ரெண்டாவது, கிரிவலம் பண்ணும்போது நீங்கள் தொடங்கிறதுக்கு ஒரு 6 மணி நேரம் முன்பே நீங்கள் சைவத்தை கடைப்பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். கோழி, மட்டன் இதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த பிரியாணி, ஹெவி சாப்பாடெலாம் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஹெவியாக சாப்பிட்டு நடக்கும்போது சடனாக உங்கள் வயிற்றுக்குள்ளே ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதை தேடி ஓட வேண்டியதாகிடும். வந்த நோக்கத்தை மறந்துடுவீங்க. இந்த பாத்ரூம் போகிறது, யூரின் போகிறது, அதே நேரத்தில் வாமிட்டிங் வர்றது, இதெல்லாம் வந்து ஹெவியான ஃபுட் சாப்பிட்றதுனால. முடிஞ்ச அளவுக்கு சைவமாக இருந்தாலும் நல்லது, அல்லது விரதமாக இருந்தாலும் நல்லது. உங்களுக்கும் உங்கள் வேண்ட கடவுளுக்கும் நேரடியாக கனெக்ஷன் இருக்கணும்னா உணவு வந்து நீங்கள் கட்டுப்படுத்தணும். ஏன்னா உடம்புக்கு அடிமையானவங்க பலரும் நோய்பட்டு தான் கிடக்கிறாங்க. உணவை கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா, அந்த ருசியும் சுவையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிட்டிங்கன்னா டெஃபினெட்லி உங்கள் சிந்தனைக்கு இறை அருள் வந்து இறங்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து நம்ம வந்தடையிறது குபேரலிங்கம். இந்த லிங்கத்துக்கு வந்த பிறகே நம்மளுக்கு மனசுக்கு கொஞ்சம் சாந்தமாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கொம்பவுண்ட் வந்து அமைச்சிருப்பாங்க. ஒரு பெரிய கொம்பவுண்டில் நடுவில் ஒரு சிவலிங்க ஆலயம் மாதிரி. நான் வந்த நேரம் பார்த்திங்கன்னா அபிஷேக நேரம். சிவபெருமானுக்கு பால அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த அபிஷேகம்லாம் பார்க்குறதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் நடந்தோம், எந்த ஒரு ஆலயத்திலும் அபிஷேக சம்மந்தப்பட்ட விஷயத்தை நான் காட்டவே இல்லை. எல்லா நேரத்துலையும் ஒவ்வொரு விஷயம் நம்மளுக்கு அமையறதில்ல. ஆனால் அமைஞ்சிச்சுன்னா அது நம்மளோட பாக்கியமாக கருதி நம்மளோட வேண்டுதல் அவர் முழுமையாக எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு நம்ம நினச்சி அந்த மனசை வந்து தேத்திக்கிட்டு நம்மளோட பாதைகளையும் வெற்றிகளையும் நோக்கி போய்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் கிடைச்சதே ஒரு பெரிய பாக்கியம். அதனால கிரிவலம் பாதையில் இன்னொரு முக்கியமான ஒரு ஆலயம் இருக்குது. இந்த ஆலயத்தோட பெயர் இடுக்கு பிள்ளையார் ஆலயம். பலரும் இந்த இடுக்கு பிள்ளையாரை போய் வணங்கிட்டு தான் கிரிவலம் அடுத்து தொடங்குவாங்க. சில பேர் வந்து இந்த இடுக்கு பிள்ளையார் கோவில்லேருந்து தான் கிரிவலமே தொடங்குவாங்க. காரணம் என்னென்னா, இந்த இடுக்கு பிள்ளையார் கீழுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சந்து இருக்கும். அந்த சந்துக்குள்ளே பூந்து வெளியே வந்துட்டாங்கன்னா அவங்களோட நினச்ச காரியம் டெஃபினெட்லி நடக்கணும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. அந்த இடுக்கு பிள்ளையார் கீழே இருக்க அந்த சந்தில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உள்ளுக்கு பூர முடியுமா. அந்த அளவுக்கு விசேஷமான கோயிலில் ஆளுங்க வரிஞ்சு கட்டி நிற்பாங்க. போன வாட்டி நான் போகும்போது ஆளுங்க குறவா இருந்துச்சு. பட் என்னோட எண்ணம் என்ன, கிரிவலம் பண்ணி முடிக்கணும். அண்ணாமலையருக்கு போற்றி. இதுதான் திருவண்ணாமலையை கிரிவலம் பண்ணி வர மலை. பார்க்கவே ரொம்ப அபாரமாக இல்லை, மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்குது. இடுக்கு பிள்ளையார் கோயில் தாண்டி இந்த மலையை பார்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நீங்கள் கோயிலை போய் அடைய போகிறீங்க. அது முக்கியமாக நம்ம நந்தி இருக்கிற ரவுண்ட் அபவுட் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த பாதை எடுக்கும் போது 2 பாதை பிரியும். அதை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி போகலாம். ஒரு பாதை வந்து ஆட்டோ ஸ்டாண்ட் வழியாக போகும், இன்னொரு பாதை வந்து மெயின் ரோட் வழியாக போகும். பார்த்தீங்கன்னா நந்திராஜன் எப்படி ரவுண்ட் அபவுட் நடுவில் இருக்காருன்னு. நான் சொன்னேன் இந்த கிரிவல பாதை 2ஆக பிரியுது. பார்த்தீங்கன்னா ஒன்று ஆட்டோ பாதையில் எடுத்தீங்கன்னா இந்த வெள்ளை லைன் பாதையிலே போனீங்கன்னா இன்னொரு லிங்க கோவிலை நீங்கள் அடைவீங்க. மெயின் ரோட்டில் போனீங்கன்னா டெஃபினெட்லி அந்த லிங்க கோயிலை வந்து நீங்கள் தவிர்த்துருவீங்க. அது வேறு ரூட்டாக போயிடும். ஆனால் அந்த 2 ரூட்டும் வந்து ஒரே பாயிண்டில் இணையும். அது ஏறத்தால ஒரு 800 to 1 கிலோமீட்டர் கழித்து தான் அந்த ரோடு அமையும். இந்த ரோட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப சத்தம் இருக்காது, ரொம்ப பேர் வந்து கடந்து போக மாட்டாங்க. ஆனால் நைட்டில் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஜேன்னு இருக்கும். ஏன்னா சாப்பாடு கடையெல்லாம் இருக்கும். இந்த இடத்துல தான் இன்னொரு லிங்கமும் இருக்குது. ஒவ்வொரு லிங்க ஆலயத்துக்கும் ஒவ்வொரு சக்தி தன்மைகள் இருக்குது. மனம் வழியாக இருக்கிற சக்தி தன்மை இருக்குது, மதி வழியாக இருக்கிற சக்தி தன்மை, உயிர் வழியாக இருக்கிற சக்தி தன்மை, பிறவி இருக்குள்ள இருக்கிற சக்தி தன்மை, இது எல்லாமே வந்து நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைக்கிறதுல இந்த லிங்கங்கள் வந்து செயல்படும். அதனால் இந்த கோவிலுக்கு வலம் வர்றதே மிகப்பெரிய விசேஷம். பலரும் வந்து எல்லா லிங்கத்திலையும் நின்று வணங்கிட்டு போகிறது உண்டு. சில பேர் வந்து எந்த ஒரு லிங்கத்திலையும் நிற்காம நேராக நடக்கிறது உண்டு. இது ரெண்டுமே தவறு கிடையாது. அவங்கள சிந்தனை அவங்களோட முறையை பொறுத்திருக்கு. ஹிந்துஸ் ஆல்வேஸ் த வே ஆஃப் லைஃப். எப்படி வணங்கினாலும் சிவபெருமானை வணங்குறது தான் கணக்கு. அதனால் நம்மளுக்கு ஒரு நெறி வச்சு அந்த ஃபாலோஸ் பண்ணலாம். ஆனால் அந்த நெறி தவறாக இருக்குது, யாராச்சும் சுட்டி காட்டினாங்கன்னா அதை நம்ம மாற்றிக்கிட்டு திருத்திக்கிறது வழியை தேடணும். நான் வந்து அடையும் போது மணி 6:30, ஏறத்தாழ ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டேன். 3 மணி நேரம் ட்ராவலில் வந்து பல இடத்துல வெப்பம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால என்னால் அந்த சூடு தாங்க முடியல. இவந்தோ 2 வருஷமாக நான் ஸ்லிப்பர் போடாமல்
இந்த மலேசியாவையும் தமிழ்நாட்டையும் நான் சுற்றி பார்த்துருக்கேன். பட் இந்த வெப்பம் வேறு மாதிரியான ஒரு வெப்பம். என்ன சேலஞ்சிங் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. என் மன வலிமையை டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறனோ இல்லையோ, ஆனால் ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் புது புது அனுபவத்தை நான் கற்றுக்கிட்டேன். என்ன நானே மாற்றிக்கிட்டேன், சீர்படுத்திக்கிட்டேன். நல்ல விஷயத்துக்காக நான் பணிபுரியணும். என்னோட பாதைகள் அதை நோக்கி தான் இருக்கணும். இறைவன் சிந்தனையாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த கிரிவலம் பாதையில் எந்த ஒரு நொடியிலையும் வேறு சிந்தனைக்கு போகாமல், என் ஹெட்ஃபோனில் விளாண்டுக்கிட்டே வராமல், பல விஷயத்த குற்றச்சாட்டாக வைக்காமல், பல பேரோட கோசிப் நான் வைக்காமல், என்னோட சிந்தனையிலையும் என்னோட மைண்ட்லேயும் என்னோட எண்ணத்துலேயும் நான் கரெக்டாக நடந்துக்கிட்டேன். அதை எனக்கு பெரிய பலனாக அமைஞ்சிச்சு. சூரியனும் அஸ்தமமாயிருச்சு, சந்திரனும் வெளியே வந்துட்டார். இங்கே இருக்கிற கிரிவலம் பாதையே ரொம்ப அழகான வெளிச்சத்தில் இருந்துச்சு. ஆனால் மக்கள் கூட்டம் ஓயாமல் தான் இருக்குது. அவ்வளோ ஆள். அந்த ஆட்கள் மத்தியில் கடந்து போய் நம்ம அந்த கோயில் அடையிற விஷயமே ரொம்ப பெரிய விஷயம். இந்த பாதையிலே நான் போகும்போது நம்ம பூதநாராயணன் ஆலயம் முதல் பதிவில் கிரிவலத்தில் இவர்கிட்ட தான் நம்ம ஆசீர்வாதம் எடுத்து அனுமதி கேட்டு அதுக்கப்புறம் நம்ம பயணத்தை தொடங்கணும். அவர்கிட்டே வந்து அடையும் போது முழுமையாக 14 கிலோமீட்டரை நம்ம வலம் வந்துட்டோம். பூதநாராயணன் ஆலயத்துக்கு வரும்போது மணி 6:46, ஏறத்தாழ 3 மணி நேரம் 15 நிமிஷத்துக்கு நான் முழுமை பெற்று நடந்திருக்கேன். இது எல்லாமே அவர் அருளால், அவர் கொடுக்குற வலிமை, அவர் கொடுக்குற வாய்ப்புகள், அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் தான். அது அனைத்துமே எல்லாம் புகழும் இறைவனுக்கே சேரட்டும். என்னால் நடக்க முடியும், என்னால் நடக்க முடியணும், எனக்கும் நடக்க முடியணும் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட அனுமதி கேட்டுட்டு தான் போகிறேன். அடுத்து அந்த பூதநாராயண ஓரத்துலேயே திருப்பி அந்த பாதையிலே வந்தீங்கன்னா நம்ம ரெட்டப்பிள்ளையாரை போய் பார்ப்போம். அவர்கிட்ட வணங்கிட்டு திருப்பியும் நம்ம கோபுரத்துக்கிட்ட வந்து கோபுர தரிசனம் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் உங்களுக்கு அறியாத ஒரு காட்சியை வச்சுருக்கேன். கோபுர தரிசனம் இரவில் பக்கத்திலே இருந்து பார்த்தோமா எப்படி இருக்குன்னு இந்த காட்சியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. பலருக்கும் எந்த ஹோட்டலில் தங்கினா வசதியாக இருக்கும்னு கேள்வி இருக்கும். அது அவங்கள பொறுத்து இருக்குது. இந்த கோவில் ஓரத்துலேயே ஹோட்டல்ஸ்கள் நிறையா இருக்கும். ஆனால் நான் பொதுவாக எல்லோரா ஹோட்டலில் தங்குற வழக்கம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கோவிலில் அண்ணாமலையார் தரிசனம் பார்க்கணுன்னா விடிய காலையில் 4 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே பார்க்கலாம். பிறகு மதியம் 4 மணிலேருந்து 8:30 மணிக்குள்ளே தான் நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கு ஸ்பெஷல் லைன்லாம் எதுவுமே கிடையாது. அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலிமா நீங்கள் போனீங்கன்னா அது உங்களுக்கு உண்டான பாக்கியம். கண்டிப்பாக அண்ணாமலையாரை முதல்ல நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு கிரிவலம் பண்ணலாம், அல்லது கிரிவலம் பண்ணிட்டு அண்ணாமலையாரை போய் தரிசிக்கலாம். சூரியன் அஸ்தமாவர நேரமும் அதே நேரத்தில் இரவில் அந்த நிலாவர நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வானம் நிலவரம் இருக்கும். அதே நேரத்தில் கோபுர தரிசனம் இந்த நேரத்தில் பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்கும். மனம் குளிர்ந்து போயிடும். அண்ணாமலையாரே நம்மளை ஆசீர்வாதம் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். கிரிவலத்தை முழுமையாக 3 மணி நேரம் 15 நிமிஷத்தை முடிக்கிறதுக்கு எல்லாம் வல்ல முருகப்பெருமானோட துணை, அண்ணாமலையாரோட துணை தான். இதே போல் கிரிவலம் நீங்களும் பண்ணணும். தனிமையில் பண்ணாலும் சரி, குடும்பத்தோடு பண்ணாலும் சரி, அவரை மனசில் வச்சுக்கிட்டு கிரிவலம் பண்ணி முடிக்கணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். எல்லாம் வல்ல சிவபெருமானோட அருள், ஆசீர்வாதம், அவரோட கருணை நம்ம மேலே எப்போதும் இருக்கும். அன்பே குமரன், அன்பே கந்தன், அன்பே சிவம். அண்ணாமலையாரை பகலில், அதாவது திருவண்ணாமலையை மலையை பகலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்குற காட்சி. சுமார் 30 நிமிடத்துக்கு மேல் என் கூட இந்த கிரிவல பயணத்தை நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் வல்ல சிவபெருமானோட ஆசீர்வாதம் எப்போதும் இருக்கும்.